வணக்கம். டெய்லரிங்கில் எப்படி ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேப்பரில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க ஒரு லைன்ஸையும் வந்து இன்னொரு பேப்பரில் மல்டிபிள் டைம்ஸ் போட்டு நம்ம ஸ்டிச்சஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சை தான் வந்து நேராக ஒரு கோடு போட்டு அதை முதல்ல நம்ம நேராக வருதாங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸை வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு த்ரெட்டெல்லாம் கோக்காமல் ஸ்விங் மிஷினில் நீடில் மட்டும் வச்சு கரெக்டாக ஷார்ப்பாக அந்த நீடிலோட எண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த லைன்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். இது வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்துருச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி வந்திருக்கு, ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைன் மேலே அந்த பஞ்சு நீடிலோட பஞ்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஸ்டிச்சும் ஸ்ட்ரைட்டாக இருக்குங்கிறது அர்த்தம். அந்த நீடிலோட பஞ்ச் கரெக்டாக விழுந்துருக்கும் போதே இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன்ஸை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஷார்ப் எட்ஜை வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலாங்கிறது அடுத்தது. இந்த மாதிரி இந்த ஷேப்பை வந்து நீங்கள் இப்போது மல்டிபிள் டைம்ஸ் வரைஞ்சிட்டு எப்படி பண்ணலாங்கிறது சொல்கிறோம். ஸ்ட்ரைட் லைன் மாதிரியே போட்டுட்டு அந்த ஷார்ப் எட்ஜு வரும்போது நீடில் வந்து உள்ளே குத்தி பஞ்ச் பண்ணி அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா ஃபுட்டரை வந்து லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணி பேப்பரை ரொட்டேட் பண்ணி எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச்சஸ் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வைக்கணும். அந்த 2 டீத்துக்கும் நடுவில் அந்த லைன் வர மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒரு ஷார்ப்பு எட்ஜையும் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணி டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணாமல் அப்படியே திருப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் எட்ஜில் உங்களுக்கு த்ரெட்டை போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷார்ப் எட்ஜில் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் விழுவாது. நீடில் பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து பேப்பரை டைரெக்ஷனை வந்து திருப்பணும். இந்த மாதிரி எந்த டைரெக்ஷனில் அந்த லைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேப்பரை நம்ம வந்து நீடில் பஞ்ச் பண்ணி லிஃப்ட் பண்ணி பேப்பரை வந்து ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஷார்ப் எட்ஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸு. அது மட்டும் இல்லாமல் கீழே போட்டிருக்க ஜிக்ஸாக் லைன்ஸ்லேயும் வந்து அந்த ஷார்ப் எட்ஜை வந்து இதே மாதிரி தான் நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா அதோட பேப்பரோட டைரெக்ஷனை வந்து நம்ம திருப்பணும். இதே மெத்தடு தான் கிளாத்துக்கும் நம்ம பண்ணணும். எந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் இருந்தாலும் அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு நீடில் அதுக்கப்புறமா ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணி டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். இதுதான் பேசிக்காக ஒரு ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு. இது எப்படி வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு பேக் சைட் திருப்பி அந்த லைனை செக் பண்ணோன்னா கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் நம்ம பஞ்ச் இருக்குது, நீடில் பஞ்சுனா இது கரெக்டாக வந்து நமக்கு ஷேப் வந்திருக்குங்கிறது அர்த்தம். இதே மாதிரி கர்வ்டு லைனை எப்படி போடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்